எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தி இருக்குது. நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு பணம் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியாகி மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. இப்போ எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கோடி கொடுத்தாரு, கொடுக்கும்போது யார் அவர்கள் கூடலாம் இருந்தாங்க, இப்படிப்பட்ட காசு கொடுக்கறதுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க, சங்கீதா அவர்கள் அந்த காசை வாங்கினாங்களா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாக நடக்கிறதுக்கு பின்புலத்தில் யார் இருந்திருக்கிறாங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே எப்படி இந்த தகவல் வெளியே லீக் ஆனிச்சு, இது தளபதி விஜய் அவர்களுடைய எலெக்ஷன் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதே மாதிரி சங்கீதா அவர்கள் விஜய் பற்றி உண்மையாலும் என்ன சொல்லி இருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் சங்கீதா அவர்கள் டிவிகே விஜயை பற்றி சொன்னதா பரவிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் உறுதியாக இருக்குது. அது கண்கள் கலங்கி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், பணத்தை கொடுக்கும்போது விஜய் அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பல அடுக்கடுக்கான அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ இந்த 2026 எலெக்ஷன் மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பரபரப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகே அப்படிங்கிற தளபதி விஜய் அவர்களை தலைவராக கொண்ட இந்த கட்சியுடைய இந்த ஒரு 2026 எலெக்ஷனுடைய பங்கேற்பு தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. டிவிகே விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷனில் கலந்து கொள்ளலைன்னா யார் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் சிறு குழந்தை கூட சொல்லிவிட்டு ஏடிஎம்கே தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சரி, டிவிகே விஜய் அவர்கள் இப்போ கலந்து கொண்ட பிறகு இந்த 2026 யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு கேட்டால் உண்மையாலும் இந்த ஒரு கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி. ஏன்னா எல்லா ஒரு எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா புது கட்சிகள் வெற்றி அடைகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இந்த 2026 எலெக்ஷனில் டிவிகே என்கிற ஒரு புது கட்சிக்காக டிவிகே விஜய் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக சிறு குழந்தையிலேருந்து 10வது 12வது படிக்கிற பசங்க பொண்ணுங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்கள்லேருந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் தாய்மார்களும் அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஒவ்வொருத்தருமே 5 ஓட்டு 10 ஓட்டு தன்னந்தனியாக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த 2026 யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 3ஆவதாக வந்த மும்முனை போட்டி டிவிக்கு அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி மிக பெரும் அளவுக்கு ஒரு சவாலாகவும் ஒரு மிக பெரும் அளவுக்கு ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரை டிவிகே விஜய் அவர்களை தாக்கிறதுக்கு, இந்த எலெக்ஷனை தாக்கிறதுக்கு அது ஏடிஎம்கே ஆகட்டும் இல்லை டிஎம்கே ஆகட்டும் எந்த ஒரு கருத்துமே இல்லை. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை பார்த்து கொள்ளையடிச்சிட்டாரு இல்லை ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே சொல்ல முடியாது. வரி கூட பார்த்தீங்கன்னா மொத்த இந்திய நடிகர்கள்லேயே அதிகமாக வரி கட்டுற ஒரே நபர் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது தளபதி விஜயாக தான் இருந்திருக்காரு. அதனால் எந்த ஒரு தவறுமே பண்ணாமல் இவர் மேலே எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு பார்த்து பிளான் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவருடைய மனைவியை வைத்தே அவருக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப எப்படி ஒரு ஆப்பு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே சரியில்லை, வேறு பெண்ணோட ஒரு தொடர்பு வச்சிருக்காரு. தன்னுடைய மனைவியே ஒரு சைக்கோன்னு சொல்கிற ஒரு நபருக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய திட்டமாக இருந்திருக்குது. ஆனால் நடந்தது என்னமோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட கூட்டத்தை பார்த்த உடனே தெரிந்திருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் நியூஸை பற்றி யாருமே பேசுறது கிடையாது, ஒருவர் கூட பேசுறது கிடையாது. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். தமிழக மக்கள் அவ்வாறு மறந்துட்டாங்க. இதுதான் அந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சே தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை பெண்கள் மத்தியிலையும் தாய்மார்கள் மத்தியிலையும் முழுக்க கெடுத்துட்டு ஓட்டை அப்படியே பாதி எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிருக்குது. ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னுமுமே டிவிகே விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு மக்கள் மத்தியில் பெருக்கி இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மிக பெரும் அளவுக்கு கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க.
இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, பொதுவாகவே வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் தரப்பில் சில கோடிகள் கொடுத்து இந்த விஷயத்தை வந்து சங்கீதா அவர்களை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே பரவிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் வந்து சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை வந்து இன்றைக்கும் நேற்றும் நடந்தது கிடையாதான். ஒரு 5-6 வருடங்களாகவே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துருப்பாங்க. அதன் பிறகு தான் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே கலந்துக்கல. அதனால் ஒரு 4-5 வருடங்களாக தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகி இருக்குதான். ஒரு கட்டத்தில் முதல்ல இந்த டைவர்ஸுக்கு போனது தளபதி விஜய் அவர்கள் தானா. ஆனால் தளபதி விஜயோடைய அப்பா அம்மா இல்லைப்பா அது சரி வராது, உனக்கு கெட்ட பெயராக இருக்கும், உன்னுடைய வாழ்நாள் லட்சியமான ஒரு தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், சிஎம் ஆகணும் ஒரு லட்சியத்துக்கும் இது பிரச்சனை ஏற்படுத்தும், அதனால் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணாதன்னு சொன்னதுனால அவர் கம்முன்னு இருந்துக்கிட்டாராம். அதன் பிறகு சங்கீதா அவர்கள் போயிருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே மீண்டும் தளபதி விஜயோடைய அப்பா அம்மா சங்கீதா அவர்கள்கிட்டையும் போய், இல்லைம்மா என்னுடைய மகன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிரு, அவனுக்கு பதிலாக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இருவரும் சேர்ந்து வாழுங்கன்னு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்களாம்மா. ஆனால் வந்து அது எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியல. மறுபுறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் தளபதி விஜயோட இருக்கிற மாதிரி ஷூ தெரிகிற மாதிரி இல்லை அவருடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி நிறைய பர்சனலான ஃபோட்டோஸ்லாம் போட்டதுனால அந்த பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கீதா வீட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து ஒரு கட்டத்தில் நான் கண்டிப்பாக டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சங்கீதா வந்துட்டாங்களாமா. அதன் பிறகு தான் தளபதி விஜயோடைய அப்பா அம்மாவுக்கு வேறு வழி தெரியாமல், சரிம்மா நாங்களும் எவ்வளவோ அவங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு இனி வேறு வழி தெரியல, அட்லீஸ்ட் நாங்கள் இத்தனை 100 கோடி கூட உனக்கு கொடுக்குறோம், ப்ளீஸ் இந்த பிரச்சனையை பெருசாக்காத, என்னுடைய மகனுடைய சிறு வயசு ஆசை வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று ஒரு தமிழக முதலமைச்சராகி தமிழகத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழக முதல்வராகணும் அப்படிங்கிறது அவனை சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை அனுபவித்து தனியாகவே முயற்சிப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு அப்பா அம்மா நாங்கள் வந்து அட்லீஸ்ட் இப்போ வந்து அவனுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இருக்கிறோம், ப்ளீஸ் உனக்கு எத்தனை கோடி வேணால் கூட வாங்கிக்கோ, டைவர்ஸ் அப்ளை பண்ணாத, பிரிஞ்சு கூட உன்னோட விருப்பத்துக்கு இருந்துக்கோ அப்படின்னு பல 100 கோடி வரைக்கும் தளபதி விஜயோடைய அப்பா அம்மா கொடுக்க முயன்றிருக்கிறாங்க. ஆனால் சங்கீதா அவர்கள் 1 ரூபா கூட வாங்கலையாம். நான் வந்து கோர்ட்டு மூலமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணி நான் வந்து அவங்க கோர்ட்டு எவ்வளோ காசு எனக்குன்னு கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நான் வாங்குவேன், உங்கள் கிட்டேருந்து எனக்கு 1 ரூபா கூட வேண்டான்னு வாங்கின காசை அப்படியே அந்த பெட்டியோடையே வாங்கி கீழே வச்சுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்களாமா. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு கோர்ட்டு மூலமாக சில கோடிகள் வந்து கேட்குறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா மூலமாக காசு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிற அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணது சரியா தப்பா? இல்லை அவங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க பண்ணுறதெல்லாம் தவறுன்னு தான் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஒரு விஷயம் எப்படி போய் முடிய போகுது? தளபதி விஜய் அவர்கள் பண்ணதில் ஏதாவது தவறு இருக்குதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷாவும் தளபதி விஜயுமே இதுக்கு மேலே சேர்ந்து வாழலாமா? இல்லை மீண்டும் ஒரு முறை தளபதி விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வாழணுமா? மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.